மதுரை ஸ்ரீ ராமச்சந்திரா கண் மருத்துவமனை சார்பில் கண்ணீர் அழுத்த நோய் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி. கண்ணீர் அழுத்த நோய் வார விழாவை முன்னிட்டு மதுரை ஸ்ரீராமச்சந்திரா கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் எஸ். சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இப்பேரணியை பேராசிரியர் சாலமன் பாப்பையா, பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா, மனிததேனி, சொக்கலிங்கம், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அருள் சுந்தரேஷ்குமார், மருத்துவ மற்றும் ஊர்நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அண்ணா கல்லூரி சேர்மன் அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் கண்ணீர் அழுத்த நோய் பற்றிய விழிப்புணர்வு குறித்து டாக்டர் எஸ். சீனிவாசன் விளக்கமளித்தார். இந்நிகழ்வில் மருத்துவமனையின் மருத்துவர்களும் பணியாளர்களும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் 350க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் மேலாளர்கள் பாபு, ஜெயசெந்தில், சாய் கணபதி, ராஜதுரை ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஃபஸ்ட்டு அங்கே எவ்வளோ தான் அவேர்னஸ் ரேலி நடத்தினாலும் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய பெரிய பங்கு. 99% இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஸ். தே கேன் டூ எனிதிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர், நான் சொன்னேன், ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன், அதுக்கு இவ்வளோ தூரம் மதிப்பு கொடுத்து வந்ததுக்கு ஐ பெண்ட் மை ஹெட் ஃபார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். இதே மாதிரி ஒவ்வொரு அவேர்னஸுக்கும் நான் உங்களுடைய பங்கு எனக்கு இருக்கணும். ஏன்னா நான் தனியாக ஒரு நாளைக்கு 300-400 பேர் பார்க்குறேன், அதில் பெரிய விஷயம் இல்லை. இவங்கள பார்க்குற பல லட்சம் பேருக்கு போய் சேருது பார்த்தீங்களா இந்த அவேர்னஸ், அதுதான் பெரிய விஷயம். ஐ தேங்க் ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஃபார் ஹேவிங் டூயிங் எ ஃபண்டாஸ்டிக் ஜாப். கீப் இட் அப். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. அண்ட் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கணும் இருங்க, எங்களுடைய கிளாக்கோமா சர்ஜன் பேசுவாங்க. டாக்டர் கீதா ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தவங்க. சரி, அந்த கார்ப்பரேட் செட்டப் இல்லாத ஒரு செட்டப் பண்ணணும்னு நினச்சி இங்கே வந்தாங்க. இங்கே வந்தோடனே அவங்க பார்த்தாங்க, ஓ இங்கே வந்து மக்களுக்காக அவ்வளோ செய்கிறாங்க போல் இருக்குது, வியாபாரம் இல்லாமல் செய்கிறாங்கங்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஷீ இஸ் வெரி ஹாப்பி. நான் அங்கே உட்காந்துக்கிறேன், அவங்க இங்கே உட்காந்துக்குவாங்க. ஷீ வில் கிவ் அ டாக் ப்ளீஸ். அவங்க கையில் வந்து ஃபேமிலி கார்டுன்னு ஒன்று சார் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் எத்தனை பேர், அவங்க வீட்டில் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் அந்த ஃபேமிலி கார்டை கொண்டு வந்தால் அனைவருக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன். அது வந்து சார் பண்ணுற முக்கியமான சேவை. ஏன்னா அது வந்து நாங்கள் அந்த கார்டிலே அடித்து கொடுத்துறதுனால அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே செக்கப் திருப்பி வந்துடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு உன்னதமான விஷயம் சார் பண்ணுறது. இதுதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் சொல்கிறேன். அதுதான் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும். ஸோ மதுரை மக்கள் இல்லை, எத்தனையோ வெளியூர்லேருந்து வர மக்கள் எல்லாம் சார்கிட்ட வைத்தியம் பார்க்க வைக்கிற அந்த ஃபேமிலி கார்டு வந்து நல்லபடியாக ரீச் ஆகுது. ஸோ இந்த குளோக்கோமாவை வருமுன் காப்போமா பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு இது படுது. அதுக்கு நம்ம சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த விஷயத்தில் மருத்துவத்துறைக்கு ரொம்ப அவசியம். நம்மையே அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற வியாதிகளை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி மருத்துவர்கள் தான். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இந்த உலக மகளிர் தினத்தில் ஒரு சீஃப் டாக்டராக ஒரு பெண் அமர்ந்து மிக எளிமையாக இந்த கிளாக்கோமாவை பற்றி நமக்கு அருமையாக சொன்னாங்க. ஏதாவது ஒரு வரப்பில் அடைச்சிக்கிட்டா அதை வெளியேற்றுறது தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த மாதிரி மருத்துவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து மக்களை சந்தித்து, பொதுமக்கள் நிறைய விஷயங்களை தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் தன் பிரச்சனையை, உடல் பிரச்சனையை எடுத்து சொல்லவும் தீர்வு தரவும் இந்த மாதிரி மருத்துவர்களால் முடியும். இதற்கு உதவுகிற ஊடகத்துக்கு நன்றி. இந்த மிகச்சிறந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதில் ஸ்ரீ ராமச்சந்திரா கண் மருத்துவமனை முன்னின்றிருக்கிறது. இதற்கு உதவுகிற அத்தனை பேருக்கும் நன்றி. மக்கள் விழி என்பது ரொம்ப முக்கியமானது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுமாக. கண்ணு வந்து எண் மாதிரி, எழுத்து மாதிரி. இது கண் இல்லைன்னா இது ரெண்டும் தெரியாது, உலகமே தெரியாது. அதனால் கண்களை பாதுகாப்போம்.
இதை அடுத்த தலைமுறைக்கும் சொல்லுவோம். ஏன்னா இப்போ அதிகம் மொபைல் பார்க்குறாங்க, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இதை பற்றிய விழிப்புணர்வு மிக அவசியம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இதை பார்க்குற அத்தனை பேரும் பக்கத்தில் இருக்கிற கண் மருத்துவமனைக்கு போங்க, பரிசோதனை செய்யுங்க, பத்திரமா இருக்கு. நன்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.